சேரன் பல்லவன் மேல செம்ம கோவத்தோடு இருக்கனால இதுக்கப்புறமா அவனோட முகத்துல கூட தான் முழிக்க போறதில்ல, அவங்கிட்ட பேச கூட போறதில்லன்னு சொல்லிட்டு கோவத்துல போயிடுறாங்க. அதே மாதிரி தான் அடுத்த நாள் காலையில பல்லவன் வந்து சேரன் கிட்ட பேச வந்தா, சேரன் தன்னோட முடிவுல தெளிவா இருக்கிறது மட்டும் இல்லாம அப்ப கூட அவங்களோட முகத்தை பார்க்காம, இதுக்கப்புறமா நீ என் கண்ணு முன்னாடி கூட வந்துடாத, நான் உங்ககிட்ட இதுக்கப்புறமா பேசவே மாட்டேன், ஆனா நீ கவலைப்படாத, உனக்கு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தனோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன், நீ பொய் சொல்லி என்கிட்ட காசு வாங்கினல்ல அதை கூட நான் உனக்கு தருவேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு பல்லவன்கிட்ட அப்படி பேசுனதை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பல்லவனும் கண் கலங்கி அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. நிலாவும் பல்லவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பல்லவனும் ரூமுக்கு போயிட்டு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் சேரன் வெளியே கிளம்பும்போது நிலா கிட்ட வேலையை பற்றி விசாரிக்க நிலாவும் வேலை தேடிக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அப்போ சோழன் தான் நிலா பிஸ்னஸே பண்ண போகிறாங்க. அவங்களால ஓனரே ஆக முடியும், ஆனால் என்ன அவங்களுக்கு ஒரு 5 லட்சம் மட்டும் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டி சேரன் சோழன் சொல்லிட்டு அந்த 5 லட்சத்தை எப்படியெல்லாம் ரெடி பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிலாவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் வேறு ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாண்டி ஒரு கட்டத்தில் பேசாமல் நம்ம இந்த வீட்டை அடமானம் வச்சு நம்ம 5 லட்சத்தை வாங்கினா என்னென்னு கேட்க இந்த ஐடியா எல்லாருக்குமே பிடிச்சி போகுது. ஏன் சேரன் நடேசன் கிட்ட கேட்கும்போது கூட நடேசனும் கண்டிப்பாக பண்ணலாம், நிலாவுக்காக நம்ம இதை கூட பண்ணலான்னா எப்படி அப்படின்னு சொல்ல சோழனும் நடேசனை இப்போ பாராட்டிக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அங்கே வானதியுமே வந்து என்ன வீட்டை என்னமோ பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்களே, என்ன பண்ண போகிறீங்க? சோழன் உடனே காமெடி பண்ணுறதுக்காக ஆமாம் இந்த வீட்டை அப்படியே எடுத்து உன் தலை மேலே வைக்க போகிறோன்னு கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பாண்டி சோழனை தடுத்து நிறுத்திட்டு வானதியை பற்றி விசாரிக்க, ஆனால் சோழனும் டேடே இதை பற்றிலாம் அப்புறமா நீ பேசிக்கோ, முதல்ல இந்த வீட்டு பிரச்சனையை முடிச்சிடலாம். சரி எல்லாருக்கும் சம்மதம் தானே, இந்த வீட்டை அடமான வச்சு நிலாவுக்கு நம்ம 5 லட்ச ரூபா கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட வானதியும் நான் பாதியிலே வந்தனால எனக்கு என்னன்னு ஒன்றும் புரியல, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதானுமா நான் சொல்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி நிலா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதனால் அவங்களுக்கு 5 லட்ச ரூபா முதலீடு தேவைப்படுது, நாங்கள் இந்த வீட்டை அடமானம் வச்சு அவங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம், அவ்வளோதான் சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்போது இதை கேட்ட வானதியும் நிலா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட போயிட்டு கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே அப்படியே இந்த குடும்பத்தில் இருக்கவங்க உங்களை தான் ரொம்ப இதாக நினைக்கிறாங்க, நான் மட்டும் கல்யாணம் ஆகி இங்கே வந்துட்டேன்னா இங்கெல்லாம் டம்மி மாதிரி தான் இருப்பேன், ஏன் சோழனை பாருங்கள் உங்கள் கல்யாணமே ஒரு காமெடி கல்யாணம் மாதிரி நடந்துச்சு, ஆனால் அதை கூட தெரியாமல் சோழன் உங்கள் மேலே அவ்வளோ பாசத்தோடு இருக்காங்க, உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் பாண்டியும் நானும் உயிருக்கு உயிராக காதலித்தோம், ஆனால் அவன் எனக்கு எதுலேயுமே சப்போர்ட் பண்ணுறதே கிடையாதுன்னு சொல்ல நிலாவும் உடனே வானதி அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே பாண்டியுமே வந்து பதறி போகிறாங்க. ஐயோ இவங்க 2 பேரும் பேசுறது ரொம்பவே டேஞ்சராச்சுன்னு சொல்லிட்டு உடனடி அவங்க நிலா கிட்ட வந்து என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, நிலாவும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரி நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க நான் உள்ளே போயிடுறேன்னு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பாண்டிக்கிட்ட வானதி வழக்கம் போல் நீங்கள் நிலாவுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, வீட்டை போய் அடமானம் வைக்கிற லெவலுக்கு போகிறீங்க அப்படி இப்படின்னு நிலாவுக்காக நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இந்த விஷயத்தில் அவங்கள பொண்ணு பார்க்க வராததுக்காக அவங்களோட குடும்பத்தையுமே பேசி திட்டிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியும் எவ்வளவோ வானதிக்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதுதான் ரீசன் அதுதான் ரீசன்னு சொல்ல பார்க்குறாங்க. ஆனால் வானதியும் எதை பற்றியுமே கேட்காம அவங்கக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் கடுப்பான பாண்டியும் நீ பேசாமல் இங்கே வராமலே இருந்திருக்கலாம், என்கிட்ட பேசாமலும் இருந்திருக்கலாம், உங்ககிட்ட பேசாதப்போ எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் வந்து நீ இப்படி பேசும்போது எனக்கு அவ்வளோ எரிச்சலாக வருதுன்னு சண்டை போட அதே மாதிரி வானதியும் பாண்டிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த பக்கம் வந்த சோழனும் இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு அப்பா இவங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க.